இன்னைக்கு தலைப்பு போடுங்க, பின்னங்களை தசமமாக்குதல். இப்போ 2ன் மேல் 1 இருக்கு. இது என்னது? 2ன் மேல் 1ன்னு இருக்கு. இது என்னது? ஒரு பின்னம். 2ன் மேல் 1 என்பது ஒரு பின்னம். இப்ப இதை நாங்க என்ன செய்யணும்னா தசம எண்ணாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? அதாவது இந்த மேல உள்ள 1 தான் என்ன செய்யணும்? 2ஆல வகுக்கணும். புரியுதா உங்களுக்கு? மேல உள்ள 1 தான் கீழே உள்ள எண்ணால வகுக்கணும். புரியுதா பிள்ளை? ரைட், ஓகே. அப்ப இந்த 1 2ஆல வகுக்கும் போது எப்படி வகுக்கிறது? 1ல 2 இருக்கா? ஆகவே நாங்க என்ன செய்யணும்? 0 போடுவோம். 1ல 2 இல்லைன்னா 0 போடுவோம். வளமையை நாங்க என்ன செய்வோம்? இந்த கழித்தல்ல எல்லாம் கழிக்க முடியலன்னா 1 கடன் வாங்குவோம் இல்லையா? கடன் வாங்கி கழிப்போம் தானே? அதே மாதிரி இங்க என்ன செய்வோம்னா 0 தான் நாங்க இங்க கடன் வாங்குவோம். 1ல 2 இல்லாதனால 0ல கடன் வாங்குவோம். ரைட், முதலாவது வைக்கிற அந்த 0க்கு மேல என்ன செய்யணும்னா தசம் வைக்கணும். ஃபர்ஸ்டா வைக்கிற அந்த 0க்கு நாங்க என்ன செய்யணும்? மேல தசம் வைக்கணும். ரைட், இப்ப எத்தனை இது? 10ல எத்தனை 2கள் இருக்கு? 5 இருக்கு. அப்ப 2 எத்தனை? 10. அப்போ 2ன் மேல் 1 தசம எண்ணாக மாற்றும் போது என்ன விடை வருது? 0.5. அப்ப எப்படி மாற்றுறது? பின்னங்களை தசம எண்ணாக எப்படி மாற்றணும்? எப்படி மாற்றணும்? ரைட், வெரி குட். அப்ப இது புரிஞ்சதா? பின்னங்களை தசம எண்ணாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி. ரைட், நான் படிப்பிக்கும் போது எழுதாதீங்க, நான் எழுத டைம் தருவேன். ரைட், இப்ப இதை எழுதுங்க. அப்ப நான் ஒரு கேள்வி தருவேன். இப்ப அதை நீங்க தசம எண்ணாக மாற்றணும். சரியா? ரைட், முதலாவது பின்னத்தை சொல்லுங்க பாப்போம். முதலாவது பின்னம் என்னது? 4ன் மேல் 2. அத 4ல் 2ன்னு சொல்லுவோம். ரைட், இத நாங்க என்ன செய்ய போறோம்? தசமத்துக்கு மாத்த போறோம். 4ன் மேல் 2 தசமத்துக்கு மாத்த போறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? எதை வகுக்கணும்னு சொன்னேன். அழகா அம்புக்குறி வேற போட்டு காட்டினேன். இந்த 2 தான் இந்த 4ஆல வகுக்க போறோம். புரியுதா உங்களுக்கு? 2 4ஆல வகுக்கணும். புரியுதா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நீங்க மாத்தி வகுத்தீங்கன்னா விடப்பிள்ளையா வந்துடும். சரியா? ரைட், ஓகே. புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் திரும்ப இன்னும் விளங்கப்படுத்துறேன். இப்போ உங்களோட மௌனத்தை நான் எப்படி எடுத்துக்கிறது? புரியலன்னு எடுத்துக்கவா? ரைட், ஓகே. நீங்க கதைங்க எல்லாம் எந்த கிளாஸ்ல நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், அது தெரியும்ல. எனக்கு அப்படி பேசி எனக்கு படிப்பிக்க கஷ்டம். ரைட், ஓகே. 2 4ஆல வகுக்கணும்னு சொல்லியாச்சு. ரைட், 2ல 4 இருக்கா? 2ல 4 இருக்கா? 2ல 4 இங்க இருக்கா? இல்ல. ஆகவே நாங்க என்ன செய்யணும்? இங்க 0 போடணும். இந்த மேல எழுதுறதுதான் விடை. அது தெரியும் தானே? இது விடை. கீழே வரது மீதி. ரைட், ஓகே.
அப்போ 0 நாங்க போட்டோம். நாங்க 0 போட்டு அதோட முடிக்க முடியாது. அப்ப நான் என்ன சொன்னேன்? நாங்க அந்த கழித்தல்ல கழிக்கும் போதெல்லாம் கடன் வாங்குற மாரி, நாங்க இங்க என்ன செய்யணும்? கடன் வாங்கணும். ஆனால் என்னத்த கடன் வாங்கணும்னு சொன்னேன்? 0 கடன் ரைட். இங்க முதலா வாங்குற 0க்கு நாங்க ஒரு பரிசு குடுக்கணும். தசம் 1 பரிசு குடுக்கணும். முதலா வாங்குற 0க்கு தசம் 1 பரிசு குடுக்கணும். அந்த தசமத்த எங்க வைக்கணும் நாங்க? விடைக்கிட்ட தான் வைக்கணும். ரைட், ஓகே. ரைட். இப்ப பாருங்க 20ல 4 இருக்கா இல்லையா? 20ல 4 இருக்கா இல்லையா? 20ல எத்தனை 4 இருக்கு? வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. ஓர் 4 4, ஈர் 4 8, முன்னாங் 12, நன்னாங் 16, ஐநாங் 20. அப்ப 5 4 இருக்கு. ஐநாங் 20. ரைட், ஓகே. ரைட். இப்ப பாருங்க. பின்னத்தை நாங்க தசம எண்ணுக்கு மாத்திட்டோமா இல்லையா? அப்ப நாங்க எப்படி எழுதலாம்? 0 தசம் 5. இதுதான் விடை. இந்த விடை எல்லாருக்கும் வந்ததா? விடை வந்தீங்கன்னா இதை எழுதி கொள்ளுங்க, சரி போட்டுக்கொள்ளுங்க. விடை வரலன்னு சொன்னா, விடை வந்ததுன்னா இதுக்கு சரி போட்டுக்கொள்ளுங்க. விடை வரலன்னு சொன்னா பிழை போட்டுட்டு திருத்துங்க. செய்முறையை பார்த்து திருத்துங்க. ரைட், ஓகே. அடுத்தது 2வது சொல்லுங்க பாப்போம். 10 மேல் 5. ரைட். இப்ப சொல்லுங்க, எந்த எண்ணை இந்த எண்ணால வகுக்கணும்? 5 10ஆல வகுக்கணும். 5 உள்ளுக்கு எழுதணும், 10ஆல வகுக்கணும். இந்த விஷயத்த நீங்க மறந்துடவே கூடாது. எக்ஸாமுக்கு போற அன்னைக்கு கூட ஒரு கதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நீங்க அடிக்கடி இது எல்லாருமே மறந்துடுவாங்க. எந்த எண்ணை எந்த எண்ணால வகுக்கிறேன்னு சொல்லி. ரைட். இப்ப 5 தான் நாங்க என்ன செய்ய போறோம்? வகுக்க போறோம். ரைட். மேல உள்ளதை அழிச்சிடலாம். ரைட். இப்போ 5ல 10 இருக்கா? 5ல 10 இருக்கா? சொல்லுங்க. இல்ல. ஆகவே நாங்க என்ன செய்யணும்? மேல 0 எழுதணும். 5ல 10 இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய சொன்னேன்? கடன் வாங்க. என்னத்த கடன் வாங்க சொன்னேன்? 0 கடன் வாங்கி இங்க கொடுக்கணும். இவருக்கு 0 கடன் வாங்கினா என்னத்த பறிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன்? ஸ்வேதா, மைக் ஆஃப் பண்ணுங்க. தசம் 1 பரிசு கொடுக்கணும். ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க, 50ல எத்தனை 10 இருக்கு? 5 50. அப்ப இங்க 5 இருக்கு. 50ல எத்தனை 10கள் இருக்கு? 5 இருக்கு. 5 50. ரைட், ஓகே. ஆகவே விடை எத்தனை? 0.5 தான் இதுக்கு விடை. சரியா எழுதி இருக்கீங்களா எல்லாரும்? ரைட், ஓகே. 3வது சொல்லுங்க பாப்போம். 3வது பயிற்சி. 4 மேல் 3. ரைட். இதை யாராவது விளங்கப்படுத்துங்க பாப்போம். நீங்க யாராவது? யார் விளங்கப்படுத்து? ஓகே, ஓகே, வெரி குட். சரி டீச்சர். இதுல இருக்கு டீச்சர் 4 மேல் 3 டீச்சர். அப்ப 3 4ஆல வகுக்கணும் டீச்சர். இருங்க டீச்சர். 3 4ஆல வகுக்கணும் டீச்சர். அதுல இல்ல டீச்சர். டீச்சர். அப்ப எனக்கு தசம் வைக்கணும் டீச்சர். தசம் எப்ப வைக்க சொன்னேன்? எப்ப தசம் வைக்க சொன்னேன் டிலோஜ்? கடன் வாங்கின பிறகுதான் பரிசா கொடுக்கணும்.
ம் அதுவும் முதலாவது வாங்குற கடனுக்கு மட்டும்தான் பரிசு. அதுக்கு பிறகெல்லாம் இல்ல. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப டீச்சர் ம் 30ல 4 டீச்சர். ம் 7 ம் 28 டீச்சர். ஓகே. ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க. 2 எழுதிட்டு ஏன் 0 போட்டீங்க? இங்க தசம் வைத்தா டீச்சர். சைவர் போட்டு போடலாம் டீச்சர். அதாவது 2ல 4 இல்ல. ஆகவே நாங்க என்ன செய்யறோம்? 0 கடன் வாங்குறோம். அப்ப முதலாவது வாங்குற கடனுக்கு மட்டும் தான் நாங்க அங்க பரிசா தசம் 1 வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ரைட். இப்ப 20ல எத்தனை? 4. 20 டீச்சர். வெரி குட். விர டீச்சர் 0.75. ரைட். ஆகவே 4ன் மேல் 3ற்கு 3 வந்து நாங்க தசமத்துக்கு மாத்தும் போது 0.75. அதாவது தசமத்துக்கு பின்னாடி வரும்போது அந்த எண்களை தனித்தனியா சொல்லணும். இலக்கங்களை தனித்தனியே சொல்லணும். சரியா? 75 0.75. ரைட். இந்த பகுதி புரிஞ்சவங்க யாராவது புரியலன்னு சொல்லுங்க. திரும்ப விளங்கப்படுத்துறேன். ரைட். ஓகே ஓகே. வெரி குட் டிலோஜ். நல்லா விளங்கப்படுத்துனீங்க. ரைட் ரைட். நாங்க என்ன செய்யறோம்? 3 4ஆல வகுக்கணும். இது புரிஞ்சது தானே? ரைட். அடுத்தது நாங்க வந்து எங்களுக்கு தெரியும் 3ல 4 இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? மேல முதல்ல 0 வச்சிடணும். முதல்ல நாங்க அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி 0 போட்டுறணும். ரைட். அடுத்து என்ன செய்யணும்? நாங்க அந்த 3 பெறுமதியை அதிகரிக்கிறதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னா கடன் வாங்குறோம். கடன் வாங்கினால் என்ன கொடுக்கணும்னு சொன்னேன்? முதலாவது வாங்குற கடனுக்கு மட்டும் பரிசு கொடுக்கணும். அந்த பரிசு தான் தசம். ரைட். ஓகே. இப்ப 30ல எத்தனை? 4. ஒரு நாள் 4, இந்நாள் 8, முன்னாங் 12, அண்ணாங் 16, ஐநாங் 20, ஆறுநாங் 24, ஏழ்நாங் 28, 7நாங் 28. ஏன்னா அதுக்கு அடுத்து 8நாங் போகும்போது 32 கூடுதலாக போயிரும். இங்க ஏன்னா 30 தானே இருக்கு. அப்ப 30க்கு கடைசியா இருக்கிற நெருங்குற அந்த எண்ணை தான் எழுதணும். 7நாங் 28. இங்க பாருங்க 30ல இருந்து 28 போயிட்டால் மீதி 2. அப்போ மீதி 2 வந்தால் நாங்க இது அப்படியே ஃபுல்லா 0 வர வரைக்கும் முடிக்க முடியுமான்னு பார்க்கணும். சரியா? அப்ப 2ல 4 இல்ல. ஆகவே என்ன செய்யலாம்? நாங்க மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல கடன் வாங்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முதலாவது வாங்குற அந்த கடனுக்கு மட்டும்தான் பரிசு கொடுக்கணும்னு. அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இங்க கடன் வாங்கினதுக்கு தசம் வைக்கணுமா திரும்ப? இல்ல டீச்சர். அப்ப ஆகவே 20ல எத்தனை? 4. 5 டீச்சர். 5. சரியா? ரைட். ஓகே. இப்போ ஐநாங் எத்தனை? 20. இப்ப 20ல 20 போனா எத்தனை? 0. ரைட். ஃபுல்லா நாங்க கணிதத்தை வகுத்துல ஃபுல்லா முடிச்சிட்டோமா இல்லையா? இறுதியாக வகுக்க எங்களுக்கு இல்ல. எல்லாமே 0 ஆக்கிட்டோம். ரைட். இப்ப விட எத்தனை? எது விட? 0.75 டீச்சர். நான் இப்பதான் சொன்னேன் அதை எப்படி வாசிக்கணும்னு. 0.75 டீச்சர். 75. அதாவது 4ல் மேல் 3 நாங்க தசம எண்ணாக மாத்தும் போது விட வந்த விடதான் 0.75. 0.75. ரைட். ஓகே. திருத்திக்கொள்ளுங்க. அடுத்தது எத்தனையாவது? 4ஆவதா? ஓ டீச்சர். சொல்லுங்க.
நான்கின் மேல் ஒன்று டீச்சர். ரைட், இத வேற யாராவது விளங்கப்படுத்துங்க பாப்போம். டீச்சர் எனக்கு ஒண்ணு டீச்சர். ஓகே டீச்சர் ஒண்ணா வந்து நாலால பிரிக்கணும் டீச்சர். ஓகே டீச்சர் மேல ஒண்ணு நாலு டீச்சர். அப்ப எனக்கு சைவர் டீச்சர். ஓகே சைவர் கடை வாங்கணும் டீச்சர். ரைட் ஓகே. கடன் வாங்க முன்னாடியே தஸ்த வச்சிட்டீங்க. டீச்சர் இப்ப 10க்கு பார்க்கணும் டீச்சர். முதல்ல தசத்தை வைங்க, வாங்கின அந்த கடனுக்காக பரிசோன்னு கொடுங்க. டீச்சர் இப்ப வந்து 10 நாளால பிரிக்கணும் டீச்சர். ஓகே 10ல எத்தனை 4? 8. வெரி குட். டீச்சர் எனக்கு 2 டீச்சர். ஓகே எனக்கு வந்து 8 டீச்சர். ஓகே 4 2 8. 10ல எத்தனை 4 இருக்கு, 2 இருக்கு. ஆகவே 4 2 8. டீச்சர் 10ல இருந்து 8 கழிக்கணும் டீச்சர். ஓகே குட்டியா எழுதணுமா? 10ல 8 போனா 2 டீச்சர். எனக்கு 2 டீச்சர். ஓகே 2ஓட சைவர் சேர்க்கணும் டீச்சர். ஓகே ஏன்னா 2ல 4 இல்ல, ஆகவே திரும்பவும் கடன் வாங்க சொல்லிருக்கேன். ரைட் ஓகே. 20 நாளால பிரிக்கணும் டீச்சர். ஓகே 5 20 டீச்சர். ரைட், இப்ப எங்க எழுதுவீங்க 20? இதுக்குதான் குட்டி குட்டியா எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ரைட் வெரி குட். இங்க போடணும் டீச்சர். போட்டு கழிக்கணும் டீச்சர். ஓகே 20ல 20 போனா சைவர் டீச்சர். 8ல் 2க்கு டீச்சர். 8ல் 2க்கா? 8ல் 2க்கா? 4ல் 1க்கு. 4ல் 1க்கு டீச்சர். சைவர் தசம் 2 5. ரைட் வெரி குட். 4ல் மேல் 1 தசம எனக்கு மாத்தும் போது 0.25தான் விடையா வருது. ரைட் ஓகே வெரி குட் வெரி குட். இப்ப புரியுதா? நீங்க விளங்கப்படுத்தணுமா? நீங்க கிரேட் 5 கிளாஸ்கள்ல ஜாயின் பண்றது இல்லையா பிள்ளைகள்? கவனிங்க, ஜாயின் பண்ணுங்களா மினி? ஓகே 4ன் மேல் 1 வந்து நாங்க தசம எண்ணுக்கு மாத்த போறோம். அதை நான் குட்டியா எழுதணும். ஸ்கிரீன்ல எல்லாம் எழுதி சும்மா இருக்கும் போது வந்து ஜூம் ஆன் பண்ணி அதுல ஒயிட் போர்டு ஆன் பண்ணி எழுதி பாருங்க. சரியா? இது கண்டிப்பா, ஏன்னா நான் படிப்பிக்கிறத விட நீங்க அதை கேட்டுட்டு நீங்க திரும்ப படிப்பிக்கும் போது திரும்ப ஒரே ஒரு தடவை நீங்க ரிவிஷன் பார்த்தா போதும். திரும்ப ஒரே ஒரு தடவை திரும்பி பார்த்தீங்கன்னாவோ இல்லாட்டி தம்பி தங்கச்சிக்கு யாருக்காவது விளங்கப்படுத்தினீங்கனாலோ அல்லது கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று நீங்க படிப்பிச்சீங்கன்னாலோ அதுக்கு பிறகு நீங்க எப்பவுமே படிக்க தேவையில்ல, மறக்கவே மறக்காது. ஒருக்கா திருப்பி பார்த்தா மட்டும் போதும் இடைக்கிட. அந்த அளவுக்கு தெளிவா இருப்பீங்க நீங்க அந்த பகுதியில. ரைட் ஓகே. 4ன் மேல் 1 நாங்க தசம எண்ணாக மாற்ற போறோம். அதுக்கு நாங்க என்ன சொன்னோம்? மேல உள்ள எண்ணை கீழே உள்ள எண்ணால வகுக்கணும். அது சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன். அவ்வளவுதான். தொகுதி எண் பகுதி என்ற கதைக்கெல்லாம் வரல, ஏன்னா அது நீங்க குழம்பிக் கொள்வீங்கன்னு சொல்லி. ரைட் ஓகே. இப்ப 1ல வந்து 4 இல்ல, ஆகவே நாங்க அது அந்த இடத்தை நாங்க ரைட் அந்த இடத்துல 0 போட்டணும். ஏன்னா அந்த இடத்துல இல்லன்றத நாங்க காட்டணும். 1ல 4 இல்லன்றத காட்டணும் முதல்ல.
காட்டுனாதான் எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றத சொன்னாதான் நாங்க கடன் வாங்க முடியும். எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தா யாராவது கொடுப்பாங்களா? இல்ல. அதனாலதான் அந்த இடத்தை எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல 0 வைக்கிறோம். ரைட்? இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த ஒண்டோட பெருமதியை அதிகரிக்கணும். கடன் வாங்கணும். அப்போ கடன் என்னத்தை மட்டும் வாங்கலாம்னு சொன்னேன்? 0 மட்டும்தான் கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். ரைட்? அப்ப நாங்க கடன் வாங்குறோம். முதல் தடவை நாங்க கடன் வாங்கின பிறகு கடனை வாங்கினதுக்கு பதிலாக நாங்க கிஃப்ட்னு கொடுக்கிறோம். அதுதான் அந்த தசம். முதலாவது வாங்குற கடனுக்கு மட்டும் 0 மட்டும்தான் கடன் வாங்கலாம். முதலாவது வாங்குற அந்த கடனுக்கு தசம் நாங்க என்ன செய்யறோம்? கிஃப்டா கொடுக்கிறோம். ரைட்? இப்ப அந்த ஒண்டோட பெருமதியை அதிகரிச்சிட்டோம். 10. 10ல எத்தனை 4 இருக்கு? அப்ப நாங்க என்ன செய்யணும்? 10க்கு கிட்டிய எண் வரைக்கும் நாங்க வாய்ப்பாட சொல்லி பார்ப்போம். விடையா வர்றத. ஓர் 4 4. வேணா எழுதி காட்டுறேன் பாருங்க. ஓர் 4 4, ஈர் 4 8. அப்ப பாருங்க, இந்த 10ல எத்தனை 4 இருக்குன்னு சொன்னா 8 இருக்கு. 2 இருக்கு. 10ல எத்தனை 4 இருக்குன்னு சொன்னா 2 இருக்கு. ஏன்னா இந்த ஈர் 4 8. சரியா? ரைட். ஓகே. அப்போ அந்த 8 தான் நாங்க எங்க எழுதணும்? கீழே எழுதணும். அதுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்யணும்? இந்த 10ல எத்தனை 4 இருக்குன்னு சொல்லி இந்த மேல எழுதிட்டு வந்துடணும். 10ல எத்தனை 4 2 இருக்குன்னு சொல்லி அந்த மேல உள்ள அந்த இடத்துல எழுதிட்டு வரணும். ஈர் 4 8. ரைட். மீதி 2 இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்வோம்? அதுக்கும் ஒரு கடன் வாங்குறோம். 2ல 4 இல்லதானே? கடன் வாங்குறோம். 0. இப்ப பாருங்க 20 ஆயிடுச்சு. அதன் பெருமதி அதிகரிச்சு. இப்ப என்ன செய்வோம்? 20ல எத்தனை 4? அதே மாதிரி 20க்கு 20 அல்லது 20க்கு கிட்டிய எண் வரைக்கும் வாய்ப்பாட சொல்லி பாருங்க. ஓர் 4 4, ஈர் 4 8, முன்னாங் 12, நன்னாங் 16, ஐநாங் 20 வருது. ஆகவே 5 4 20. 20ல 20 போனால் 0. இதெல்லாம் கழிக்கணும். ரைட். இப்போ 4 மேல் ஒண்ட தசம எண்ணா மாத்தும் போது விட 0.25. அந்த ஒவ்வொரு வாசிக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு படிமுறையுமே ரொம்ப முக்கியம். ரொம்ப அதனாலதான் நான் உங்களை ஒரு விளங்கப்படுத்தும் போது ஒரு செய்முறையை கூட நான் மிஸ் பண்ண விடுறது இல்ல. ஒரு செய்முறை மிஸ் பண்ணா கூட உங்களுக்கு அந்த விஷயம் புரியலன்னு அர்த்தம். ரைட்? புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது 8 மேல் 2. யார் விளங்கப்படுத்துறீங்க? லக்ஷ்மிதா, நீங்க மைக் கொஞ்சம் கிட்ட எடுங்களா? கிளியர் இல்ல. ஓகே. விளங்கப்படுத்துங்க. மைக் ஆன் பண்ணுங்க. பேசுறே கேட்கல. ஓகே. சொல்லி சொல்லி விளங்கப்படுத்துங்க. ஓகே. 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 கடன் வாங்கினா தசம் ஒன்று வைக்கணும். ஓகே. 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 கீழே இறக்கணுமா? எங்க இருக்கு 0 கீழே இறக்குறதுக்கு? நாங்க ஒரு கடன் வாங்குறோம். அந்த கடனை இங்க சேர்த்துட்டு அதை இப்ப கீழே எடுத்தீங்கன்னா சரி.
நீங்க இப்ப இங்க கடனை இங்க சேர்க்கல, டிரெக்டா இங்கவே கொடுத்துட்டீங்க நீங்க. ரைட். ம் 40ல எத்தனை எட்டு இருக்குன்னு பார்க்கணும். ம் 8 8 16 ம் 3 8 22 4 8 32 ம் 5 8 40 மேடம். ம் 5 போடுங்க மேடம். ம் 5 8 40 கழிச்சணும் மேடம். வெரி குட். இதே வந்து மேடம் ம் 0 ம் தசம் ம் 2 5. வெரி குட். வெரி குட் லக்ஷ்மிதா, வெரி குட். ரைட், ஓகே. அது திரும்ப தெளிவா பார்ப்போம் நாங்க. ரைட், விளங்கப்படுத்தினே சரி. திரும்ப ஒருக்கா நாங்க அதை அப்படியே விளங்கப்படுத்துவோம். ரைட், 2 8ஆல வகுக்கணும். இதுல எந்த டவுட் இல்லை தானே உங்களுக்கு? ரைட், ஓகே. இப்ப நாங்க என்ன செய்யறோம், 2ல வந்து 8 இல்ல, ஆகவே அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறத நாங்க காட்டணும். 0. இப்ப நாங்க என்ன செய்யணும், 2னுடைய பெறுமதியை அதிகரிக்கணுமா இருந்தா நாங்க 0 ஒன்று கடனா வாங்கணும். நாங்க வாங்குற கடனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், தசமமா, தசத்தை கொடுக்கணும். ரைட். 20ல எத்தனை 8 இருக்கு? 2. 2 8 16. 20ல 16 போயிட்டா எத்தனை? 4. அப்ப நாங்க என்ன செய்யணும், இப்ப 4ல 8 இல்ல, ஆகவே நாங்க திரும்ப கடன் வாங்குறோம். திரும்ப நாங்க இங்க கடன் வாங்கும் போது இங்க எழுதிட்டு அதை கீழே இறக்கணும், 0. ரைட். இப்ப 40 இருக்கு, சரியா? 40ல எத்தனை 8 இருக்கு? பேசுங்க. 5 மேடம். 8 40 8 40. 40ல 40 போனால் 0. சரியா? ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க, 2 8ஆல வகுக்கும் போது என்ன விட வந்தது? 2 8ஆல வகுக்கும் போது 0.25 வந்தது. ஆகவே 8ன் மேல் 2ங்கிற அந்த பின்னத்தை தசம என்ன மாத்தும் போது என்ன விடை? 0.25. சரியா? புரிஞ்சது? ரைட், ஓகே. புள்ளைய திருத்திக் கொள்ளுங்களா? ரைட், ஓகே. 8 மேல் 3 டீச்சர். ரைட், இதை யாரு விளங்கப்படுத்துறீங்க? டீச்சர் நான் விளங்கப்படுத்துறேன் டீச்சர். ஓகே. டீச்சர் இங்க 3 டீச்சர். இங்க 8 டீச்சர். ஓகே. 8 3ஆல பிரிச்சேன் டீச்சர். 8 3ஆல பிரிக்கணுமா? 3 8ஆல பிரிக்கணுமா? 3 8ஆல பிரிக்கணும் டீச்சர். ஓகே. பிரிச்சா இங்க சைப டீச்சர். இங்க ஒரு 0 வாங்கிச்சு கடை எடுக்கணும் டீச்சர். ஓகே. இங்க பரிசு கொடுக்கணும் டீச்சர். ஓகே. கொடுத்துட்டு டீச்சர் 1 8 2 16 3 24 டீச்சர். ஓகே. 24 இங்க டீச்சர். போட்டுட்டு 3 24 டீச்சர். 3 போட்டுட்டு 30ல 24 போனா 6 டீச்சர். ஓகே.
ரைட், வேற யாரா ரைட், ஓகே. அடுத்து வேற யாராவது அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லுங்க பாப்போம். டீச்சர் ம் அடுத்த டீச்சர் ம் 10ல 1 கழிச்சா 6 டீச்சர். ம் அப்ப இன்னைக்கு ஒரு 0 ஒண்ணு டீச்சர். ம் 0 டீச்சர். ம் அப்ப இன்னைக்கு டீச்சர் ம் 60 8ஆல பிரிச்ச டீச்சர். ம் 7 8 ம் 56 டீச்சர். ம் 56 டீச்சர். ம் அத கழிக்கணும் டீச்சர். ம் 10ல 6 போனுச்சுன்னா 4 டீச்சர். ம் அப்ப டீச்சர் இன்னைக்கு அந்த 0 கீழே போடணும் டீச்சர். ம் இங்க ஏழு எழுதலையே நீங்க மேல. மேல ஏன் எழுதல 7? ம் இன்னைக்கு 40 டீச்சர். ம் இன்னைக்கு போறேன் டீச்சர். இப்போ தெரியுது எதுக்கு குட்டி குட்டியா எழுதுங்கன்னு சொன்னேன்னு. ரைட், ஓகே. ம் வெரி குட். ம் கழிச்சா டீச்சர் 0. ம் ஆகவே 8 மேல் 3. அப்ப டீச்சர் இட டீச்சர் ம் 0.375 டீச்சர். வெரி குட், வெரி குட். ரைட், ஓகே. திரும்ப பாப்போம் நாங்க. ரைட், அப்போ உங்களுக்கு தெரியணும், ஒருத்தர் விளங்கப்படுத்தும் போது அதுக்கு அடுத்து என்ன செய்யலாங்கிறது உங்களால கண்டுபிடிக்க தெரியணும். ஒருத்தர் மிஸ்டேக் விட்டாலும் அது என்ன மிஸ்டேக் விடுறாங்கன்றத நீங்க அவதானிக்கணும். ரைட், ஏன்னா அப்படி செய்வீங்களா இருந்தா உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல நீங்க சில நேரம் செய்முறை செய்து திரும்ப செக் பண்ணும்போது உங்களால பிழை கண்டுபிடிக்க முடியும். நீங்க இன்னொருத்தரோட கேள்வி விடைகள்ல பிழை கண்டுபிடிப்பீங்களா இருந்தா உங்களோட பேப்பர்ல நீங்க என்ன செய்ய முடியும், பிழை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பிராக்டிஸா. மத்தபடி இன்னொருத்தரோட பிழைய கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக இல்ல. நீங்க அப்படி கண்டுபிடிப்பீங்களா இருந்தா உங்க எக்ஸாம் பேப்பரை திரும்ப நீங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு எக்ஸாம் செய்துட்டு திரும்ப செக் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நீங்க பிழையா செய்திருந்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ரைட், ஓகே. ரைட், நாங்க பார்ப்போம். 3 8ஆல வகுக்க போறோம். ரைட், 3ல இல்லன்னு சொல்றேன்னு நாங்க 0 இடுறோம். அப்போ நாங்க என்ன செய்யறோம், அடுத்து நாங்க ஒரு 0 ஒன்று கடன் வாங்கினா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும், தசம் உண்டு. ரைட், 30ல எத்தனை 8 இருக்கு? 8 3 24. 30ல 24 போயிட்டா 6. நாங்க அதோட நிக்கிறது இல்ல, குறைந்தது அதாவது இந்த தசம் வைக்கிறோம் இல்லையா, தசத்துக்கு பின்னாடி 3 இலக்கங்கள் வர்ற வரைக்கும் நாங்க என்ன செய்ய வர்ற வரைக்குமாவது நாங்க என்ன செய்யணும், வகுக்கணும். ஏன்னு கேட்டா சில நேரம் பின்னங்களையும் தசமங்களையும் சேர்த்து தந்துட்டு உங்களுக்கு ஏறு வரிசைப்படுத்துக இறங்கு வரிசைப்படுத்துகலாம் தருவாங்க. அந்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க இந்த தசத்துக்கு பின்னாடி 3 இலக்கங்கள் வர்ற வரைக்குமே நீங்க வகுத்தீங்கன்னா எது சிறிய எண் எது பெரிய எண்ணு சொல்லி கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரைட், ஏன்னா பின்னத்தை வச்சு எங்களால ஈஸியா குயிக்கா கண்டுபிடிக்க முடியாது, ஏறு வரிசைப்படுத்த முடியாது, ஏறு வரிசையும் சரி இறங்கு வரிசையும் படுத்த முடியாது. அதனாலதான் தசமத்துக்கு மாத்துறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட், ஓகே. இப்போ 6 இருக்கு. அப்போ 6ல 8 இல்ல. ஆகவே நாங்க என்ன செய்யறோம், 0 திரும்ப கடன் வாங்குறோம். 60. 60ல எத்தனை 8 இருக்கு? 7. 8 7 56. 60ல 56 போயிட்டா 4. இப்ப 4ல 8 இல்ல, திரும்ப நாங்க கடன் வாங்குறோம். 40. 40ல எத்தனை 8? 5. 8 40. ரைட், ஆகவே 8 மேல் 3 நாங்க தசமத்துக்கு மாற்றும் போது விட 0.375. ரைட், இது புரிஞ்சது எல்லாருக்கும்? ரைட், இன்னும் 2 பகுதி இருக்கு, குயிக்கா முடிப்போமா, டைம் முடிய போகுது. ரைட், அடுத்து 7வது. இது கிளியரா இருந்தா நிறைய பகுதி நீங்க கரெக்டா செய்யலாமா, இந்த பின்னங்களை தசமத்துக்கு மாத்துறத வச்சு நிறைய கேள்விகள் வரும். பகுதி 1க்கும் வரும், பகுதி 2க்குமே இது வந்துடும். அப்ப இனி பகுதி 2க்கு இந்த பகுதியை நீ திரும்ப படிக்க தேவையில்ல. ரைட், ஓகே. 7வது கேள்வி என்ன?
ஆறின் மேல் 2 டீச்சர். ஆறின் மேல் 2. ரைட். யார் வகுக்கிறீங்க இத? ஸ்வேதா? ரைட். வேற யாராவது வாங்குங்க பாப்பா குயிக்கா. டீச்சர் நான் வகுக்கிறேன் டீச்சர். ஓகே. சரி டீச்சர். இதுல டீச்சர் 2 6ஆல வகுக்கணும் டீச்சர். ஆனால் வகுக்கணும் டீச்சர். வகுக்கணும் டீச்சர். இன்னைக்கு 0 டீச்சர். 2ல 6 இல்லாதனால 0 டீச்சர். அப்ப டீச்சர் இன்னைக்கும் 0 வரும் டீச்சர். கடன் வாங்கணும் டீச்சர். வாங்கினா டீச்சர் இன்னைக்கு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் டீச்சர். தசம். அப்ப டீச்சர் 20 3 18 டீச்சர். அப்ப டீச்சர் இத கழிக்கணும். 10ல 8 போயிடுச்சுன்னா டீச்சர் 2. 0 கீழே இருக்கணும் டீச்சர். இந்த 0 போடணும் டீச்சர். கடன் வாங்குறோம். அப்ப டீச்சர் 3 18 டீச்சர். அப்ப டீச்சர் 10ல 8 போயிடுச்சுன்னா டீச்சர் 2 டீச்சர். இங்க 0 வரும் டீச்சர். திரும்பியும் அது 3 18 டீச்சர். கழிச்ச டீச்சர் 2 டீச்சர். அப்ப விட டீச்சர் 0.333 டீச்சர். ரைட். வெரி குட், வெரி குட். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, 0 தசமத்துக்கு பிறகு நீங்க வந்து ஒரு 3 இலக்கங்கள் வர்ற மாதிரி வகுங்கன்னு சொல்லி. ரைட். பாருங்க, முதல்ல வந்து 0.75 வந்திருந்தது. இப்ப வந்து 0.33 வந்திருக்கு. அப்போ பாருங்க, இந்த இலக்கங்கள் வந்து நான் பெருமதியை மாற்றுறது தானே. ஆகவே அதனாலதான் நான் சொல்லியிருக்கிறேன் 3 இலக்கங்கள் வர்ற வரைக்கும் வகுக்க சொல்லி. ரைட். ஓகே, நாங்க அந்த பகுதியை பார்க்கலாம். 2 6ஆல வகுக்கணும். அப்ப இல்ல, ஆகவே நாங்க 0 போடுறோம். நாங்க கடன் வாங்கினா ஒரு தசம் ஒன்று கிஃப்டா கொடுக்கணும். 20 20ல எத்தனை 6? 3. 6 3 18, மீதி 2. திரும்ப நாங்க கடன் வாங்குறோம். 20 திரும்ப 20 வந்திருக்கு. ஆகவே திரும்ப 3. எத்தனை 6 இருக்கு? 20ல எத்தனை 6 இருக்கு? 3. 6 3 18, மீதி 2. திரும்ப நாங்க கடன் வாங்குறோம். 20 20ல எத்தனை 6 இருக்கு? 3. அப்ப 6 3 18, மீதி 2. அப்ப பாருங்க, இது தொடர்ச்சியா வருது. எத்தனை தடவை வகுத்தாலுமே 0.33333 வந்துட்டே இருக்கும். ஆகவே நாங்க 3 இலக்கங்கள் வர்றதோட நாங்க நிப்பாட்டிடுவோம். ஆகவே 6ன் மேல் 2 வகுத்தா 0.333 தான் விட. சரியா? தசம எண்ணுக்கு மாற்றும் போது இது நாங்க தொடர்ச்சியா வருமா இருந்தா இப்படி முற்றுப்புள்ளி வச்சு, தொடர்ச்சியா வந்தா 2 3 டொட் வைப்போம் தானே, அந்த மாதிரி வச்சு விட்டீங்கனாலும் சரி. சரியா? ஏன்னா என்ன அர்த்தம் அப்படி டொட் வைக்கிறதுனால? இப்போ கதைகள்லாம் பார்க்கும்போது தொடரும்னு போட்டு இப்படி ஒரு 3 டொட் வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படின்னா தொடரும்னு சொன்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியா அப்படியே வருதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப நாங்க அதுக்கு பிறகு ஒரு 3 டொட் வச்சு விட்டுட்டோம்னு சொன்னா அது அப்படியே தொடர்ச்சியா அந்த 3 வருதுன்னு சொல்லி அர்த்தம். சரியா? ரைட். ஓகே, புரிஞ்சுதா? ஆமா டீச்சர். ரைட். ஓகே, ரைட். அடுத்து 8ஆவதையும் பாத்துறேன். 8ஆவது விளங்கப்படுத்துறேன்னா டைம் போதாது. 8ஆவது சொல்லுங்க பாப்போம். 7ன் மேல் 3 டீச்சர். 7ன் மேல் 3. ரைட். இது என்ன செய்வோம்? நாங்க 3 7ஆல வகுப்போம். 3ல 7 இல்ல, ஆகவே 0 போட்டுட்டு நாங்க என்ன செய்யறோம்? கடன் வாங்குறோம். கடன் வாங்கிட்டா நாங்க என்ன செய்யணும்? கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும், தசம்.
ரைட் 30ல எத்தனை 7 இருக்கு? 4. 7 நாங் 28. 30ல 28 போயிட்டா எத்தனை? 2. இப்ப 2ல 7 இல்ல, ஆகவே கடன் ஒண்ணு வாங்குறோம். 20 ஆயிட்டு. 20ல எத்தனை 7? 2. 7 2 14. அப்ப இங்க 20ல இருந்து 14 போயிட்டா எத்தனை? 6. 6ல 7 இல்ல, ஆகவே 0 ஒன்று கடன் வாங்குறோம். 60. 60ல எத்தனை 7 இருக்கு? 8. 8 7 எத்தனை? 56. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? 60ல 56 போயிட்டா எத்தனை? 4. ரைட், இதோட முடிப்போம் நாங்க. சரி, அது அப்படியே தொடர்ச்சியா போகும். சரியா? ரைட், எங்களுக்கு 3 இலக்கங்கள் வந்தால் போதும். ஆகவே 7 மேல் 3 நாங்க தசமத்துக்கு மாற்றும் போது விட என்ன வருது? 0.428. புரிஞ்சதா? ஆமா டீச்சர். ரைட், ஓகே.